சமையல் கட்டுல இருக்கிற லக்ஷ்மி பாத்திரத்துல நூடுல்ஸ போட்டு கலந்து விட்டுக்கிட்டு, ஆஹா, இந்த நூடுல்ஸ யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். இவ்வளவு டேஸ்ட் வேற எந்த ஃபுட்டுல கிடைக்கும்? இந்த சுவையும் இதுல வர வாசனையும் ஆஹா, நினைக்கும் போதே வாய் ஊறுது அப்படின்னு அவன் நூடுல்ஸ ரெடி பண்ணான். பாத்திரத்துல இருந்து தட்டுல நூடுல்ஸ போட்டுக்கிட்டு ஒரு நூடுல்ஸையும் ரசிச்சு சாப்பிடும்போது அங்க அவங்க அம்மா வந்துட்டாங்க. அடியே, ஒரு வாரத்துல எத்தனை முறை நூடுல்ஸ சாப்பிடுவ சொல்லு? எத்தனை முறை சாப்பிட்டாலும் தப்பு இல்ல. எனக்கு நூடுல்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். சிக்கன் பிரியாணி பிடிக்குமா நூடுல்ஸ் பிடிக்குமான்னு கேட்டா என்னோட ஓட்டு நூடுல்ஸ்க்கு தான். நூடுல்ஸ் சாப்பிட்டா ஆரோக்கியம் கெட்டு போயிடுமா, இத அதிகமா சாப்பிடக்கூடாதான். அது வெளியே கிடைக்கிற நூடுல்ஸ், இது நானே சொந்தமா செஞ்ச நூடுல்ஸ். என்னது, நீயே சொந்தமா செஞ்சியா? ஆமாமா, நல்லா வேக வச்சு வடிச்ச சாதத்துல செஞ்ச நூடுல்ஸ் இது. ஒன்னும் ஆகாது. என்னவோ நீயும் உன்னோட நூடுல்ஸ் பைத்தியமோ. உலகத்துல யாருக்குமே இல்லாத பைத்தியம் உனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு உன் அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ இப்படியே செஞ்சனா உன்னை அவங்க வித்தியாசமா பாப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நூடுல்ஸ விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நூடுல்ஸ் சாப்பிடறதுல முழுகிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா லக்ஷ்மிக்கு ஒரு சம்பந்தம் வந்ததுனால அவளுக்கு கல்யாணம் செஞ்சு அவளை அத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அத்தை வீட்டுல அவளுக்கு பழக்கமானதுனால லக்ஷ்மி அத்தை கிட்ட போய், அத்தை, சாப்பிடுறதுக்கு நூடுல்ஸ் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அத்தை வெறுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு, உனக்கு மூளை வேலை செய்யலையா? இந்த நேரத்துல யாராவது நூடுல்ஸ் சாப்பிடுவாங்களா? ராகி களி செய், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடும். நான் செஞ்சது அந்த நூடுல்ஸ் இல்ல அத்தை. ஐயோ, தொல்லை பண்ணாத, சொன்ன வேலைய செய் போ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. லக்ஷ்மி கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து சமையல் கட்டுக்குள்ள போய் அத்தை சொன்ன வேலையை செஞ்சா. அத்தையும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. அத கவனிச்ச லக்ஷ்மி, எனக்கு என்னவோ நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்கு. இவங்க எப்படி எழுந்துக்க 2 மணி நேரம் ஆகும். நான் சைலண்டா போய் நூடுல்ஸ செஞ்சு சாப்பிட்டுட்டா சரியா போயிடும் அப்படின்னு பொறுமையா நூடுல்ஸ செஞ்சு வேக வேகமா அவ சாப்பிட்டா. அதுக்குள்ள அத்தை தூங்கி எழுந்து அந்த பக்கமா வந்து மருமக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நூடுல்ஸ பார்த்தாங்க. வீட்ல செஞ்ச சமையல் பத்தாதுன்னு மறுபடியும் என்ன இது? அத்தை, அது அது எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு வீட்ல இவ்வளவு சமைக்கணும்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முக்கியமா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னொரு முறை நான் சொல்லாததெல்லாம் செஞ்சா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்தாங்க. அதனால லக்ஷ்மி ரொம்பவே கஷ்டப்பட்டா. நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இருந்தாலும் அத்தை திட்டுவாங்களேன்னு கண்ட்ரோல் ஆகிட்டா. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் கிரி ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும். நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். திடீர்னு வீட்டுக்கு எதுக்குங்க? ஆமா, நீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து, டேய் கிரி, வெளியே வாடா, எத்தனை நாளா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கத்துனாரு. எல்லாருமே உடனே வெளியே வந்துட்டாங்க. சேகரையா, உங்க பாக்கிய நான் சீக்கிரமா தீத்துறேன், தயவு செஞ்சு மானத்தை வாங்காதீங்க. இதே வார்த்தையை நீ இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவ? எவ்வளவு நாள் இழுத்தடிப்ப? ஏற்கனவே நான் உனக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நீ வாங்கினதுல ஒரு பைசா கூட திரும்ப தரவே இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல நீ பணம் கொடுக்கலனா வீட்டுல என்ன இருக்கோ அதை நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சத்தமா கத்திட்டு போயிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்ட லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க இது? நிஜமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டா. அப்ப அவன் நடந்தத லக்ஷ்மி கிட்ட சொன்னான். நான் ஒருத்தரை நம்பி கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். மொத்தமா நஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் ஏமாந்து போயிட்டேன்னு. என்ன ஏமாத்தினவன் இப்போ நல்லபடியா ஹோட்டல்ல நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் நீ இங்க இருந்தா சங்கடமா இருக்குமோன்னு நான் உன்னோட அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன். இல்லங்க, உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு போறது கரெக்ட் இல்ல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம கடனை தீர்த்திடலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்தா. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. சாப்பாட்டு நேரம் ஆகிடுச்சு. ஆனா வீட்ல சாப்பிடுறதுக்கு எந்த காய்கறியும் இல்ல, வெறும் அரிசியை தவிர. இந்த நேரத்துல காய்கறி இல்லன்னு சொன்னா அவர் அப்புறம் இன்னமும் கஷ்டப்படுவாரு. சுவையா நூடுல்ஸ சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நூடுல்ஸ் சமைச்சு 2 பேருக்கும் கொடுத்தா. அவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் புது சுவைய கொடுத்துச்சு. லக்ஷ்மி, இந்த நூடுல்ஸ் என்ன இவ்வளவு சுவையா இருக்கு? எந்த கடையில வாங்கிட்டு வந்த இத ஒண்ணும் நான் கடையில வாங்கலங்க, இத நானே சொந்தமா தயாரிச்சேன். நிஜமா உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. இவ்வளவு டேஸ்டா நூடுல்ஸ செஞ்சா எல்லாரும் எவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத்தை கூட நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு, மன்னிச்சிரு மருமகளே, இவ்வளவு சுவையா இருக்கும்னு தெரியாம
உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். இப்ப நிஜமா சொல்றேன், இப்படி ஒரு நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னை மிஞ்ச யாருமே இல்ல அப்படின்னு அவங்க அத்தை சொன்னாங்க. ஆனா இப்படி 2 பேரும் பேசினதை கேட்டதும் லக்ஷ்மியோட யோசனை நூடுல்ஸ் வியாபாரத்துல போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிரி கிட்ட போய், என்னங்க, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு, உங்ககிட்ட சொன்னா கோவப்பட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, தைரியமா சொல்லு. உங்களுக்கு நூடுல்ஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமா, அதோட சுவை புதுசா இருக்கு. அப்போ நம்ம எதுக்கு நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா கிரி கூட அத பத்தி யோசிச்சுட்டு, வைக்கலாம், ஆனா நம்ம கையில இருந்த பணம் மொத்தத்தையும் இழந்துட்டோம். இப்ப நம்ம கையில ₹1 கூட இல்ல. கடனை எப்படி கட்டுறதுன்னு புரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என் தங்க நகையை எடுத்துட்டு போய் பணம் வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் நகையை கொடுத்தா. கிரி லக்ஷ்மியோட கான்பிடன்ஸ பார்த்து அவன் குறுக்க நிக்கல. உடனே பணம் எடுத்துட்டு வந்து அவனை ஏமாத்தின அந்த ஆளோட ஹோட்டல் முன்னாடியே நூடுல்ஸ் ஹோட்டலை வச்சுட்டாங்க. சுவையான நூடுல்ஸ் அப்படிங்கறதுனால ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே வியாபாரம் நல்லபடியா போச்சு. மருமகளோட ஹோட்டல் நல்லா போனதுனால எதிரில இருந்த ஹோட்டலுக்கு ஜனங்க சுத்தமா போறதையும் நிறுத்திட்டு எல்லாரும் மருமகளோட நூடுல்ஸ சாப்பிடறதுக்கு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் கிடைச்சது. உடனே வந்த பணத்தை வந்த மாதிரி கடனை கட்டிட்டாங்க. கடன் மொத்தமும் தீர்ந்ததும் 3 பேரும் தைரியமா வாழ்ந்தாங்க. பவானிபுரம்ங்கிற ஊர்ல காந்தம், ரேவதி அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. அவங்களது ஏழை குடும்பம். ரேவதியோட கணவர் கிஷோர் ஊர்க்காரங்க பணம் எல்லாத்தையும் சீட்டு கட்டுறன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான். அதனால இந்த அத்தை மருமகளை ஊர்க்காரங்க ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. பொறுமையா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. அது அக்டோபர் மாசம். வரப்போறது நவராத்திரி பண்டிகை. அந்த விஷயத்த பத்தி அத்தையும் மருமகளும் பேசிக்கிட்டு, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இருக்கிறத வச்சு இந்த முறை நவராத்திரி பூஜைய நம்ம சிறப்பா செய்யணும். அந்த துர்கம்மா நம்ம வீட்டு தெய்வம். அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா வாழலாம். ஆமா அத்தை, போன முறை நம்ம வீட்டு நிலைமை சுத்தமா சரியில்லாததுனால நம்ம பண்டிகைய கொண்டாடவே இல்ல. இந்த முறை நமக்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அத நம்ம பெருசுபடுத்திக்காம நவராத்திரி பண்டிகைய நம்ம கொண்டாடியே ஆகணும் அத்தை. அதுக்கு அத்தை எதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அசையாம இருந்தாங்க. அப்போ மருமக சத்தமா கூப்பிட்டு, அத்தை, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, முன்னாடிலாம் நம்ம ஊரு ஒற்றுமையா இருந்துச்சு. நவராத்திரி பண்டிகை நம்ம ஊருக்கு நடுவுல தான் நடக்கும். பெரிய சிலை கூட வைப்பாங்க. எல்லாரும் அங்க போய் பண்டிகைய சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த நினைப்பு வந்ததும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இப்பயே அப்படி செய்ய மாட்டாங்க, என்ன பிரச்சனை? ஊர்ல நிலத்தை வித்து நிறைய பேருக்கு பணம் கிடைச்சது. அது கூடவே அவங்களுக்கு பொறாமையும் வந்துருச்சு. நிறைய பேர் பண்டிகைய பக்தியோட செய்ய மாட்டாங்க. அந்த தெருக்காரங்க சிலை வச்சுட்டாங்களேன்னு இந்த தெருவுல இருக்கிறவங்க அதை விட பெரிய சிலையா வைக்கணும்ன்ற அகங்காரத்தோட பண்டிகைய நடத்துறாங்க. இப்படி பொறாமப்பட்டே நம்ம ஊருக்குள்ள சண்டை வந்து முழுமையா பண்டிகை கொண்டாடுறதே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட ரேவதி யோசிச்சு, அப்படின்னா அத்தை, நம்ம இந்த ஊர்ல அம்மா சிலைய வச்சு பூஜை செய்யலாமா? நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? நம்ம எல்லார் வீட்டுக்கும் போய் சந்தா வசூலிச்சு பெரிய சிலையா வச்சு நவராத்திரியில அம்மனுக்கு சிறப்பா பூஜைகளை செய்யலாம் அப்படின்னு சொன்னா. அப்படி செய்யறதுல அத்தைக்கும் விருப்பம்தான். அதனால இப்படி சொன்னாங்க. சரி, தைரியமா செய்யலாம் வா. இன்னும் 2 நாள் கூட இல்ல. சந்தா வசூலிக்கிற வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நோட் புக்கையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு அத்தை மருமக ஊருக்குள்ள போனாங்க. ஒரு வீட்டுக்கிட்ட நின்னு, சுப்பம்மா, கொஞ்சம் இப்படி வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க காந்தம். அப்போ சுப்பம்மா வெளியே வந்து, என்ன வேலையை கெடுக்கிறதுக்கு அத்தையும் மருமகளும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சந்தேகமா பார்த்தா. ஒன்னும் இல்ல சித்தி, நவராத்திரி வருது இல்லையா, நம்ம ஊர்ல சிலை வச்சு பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம ஊருக்கு தானே நல்லது. நான் இந்த வருஷம் பூஜை செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் வேணும்னா நீங்க இங்க வாங்க, அப்ப கொடுக்கறேன் அப்படின்னு அனுப்பிட்டா. அத்தையும் மருமகளும் சரின்னு இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு பெரியவர் இவங்களோட பேச்ச கேட்டு, போன முறை உங்க பையன் ஊர்க்காரங்களை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த முறை நீங்க ஏமாத்துறதுக்கு இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என் பையன் தப்பு செஞ்சான், நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா நாங்க நிஜமாவே பக்தியோட அம்மன் பூஜையை செய்யலான்னு முடிவெடுத்திருக்கிறோம். எங்களை தயவு செஞ்சு நம்புங்க. இது நம்ம ஊருக்காக மட்டும்தான். போதும் நீங்க சொன்னதெல்லாம். உங்களை இந்த ஊர்க்காரங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பக்தி இருந்தா அந்த பூஜைய நீங்க உங்க வீட்லயே செஞ்சுக்கோங்க அப்படின்னு திட்டி அனுப்பிட்டாரு. அவர் சொன்னதை கேட்ட அத்தையும் மருமகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு போகாம அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல மருமகளே. என் பையன் செஞ்ச தப்பால நம்ம கூட தண்டனையை அனுபவிக்கிறோம். இந்த அவமானம் போற நாள் கண்டிப்பா வரும் அத்தை. எல்லாத்தையும் அந்த அம்மனே பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னா மருமக. இப்படி 2 நாட்கள் போச்சு. நவராத்திரியில முதல் நாள் அது. வீட்ல இருந்த சின்ன அம்மன் சிலைய அலங்காரம் செஞ்சு அத்தையும் மருமகளும் பூஜை செஞ்சாங்க. இப்படி 9 நாளைக்கு 9 விதமான அபிஷேகங்களை செஞ்சு பூஜைகளை செஞ்சாங்க. அன்னைக்கு கடைசி நாள். பக்தியோட அம்மனுக்கு நைவேத்தியம் படைச்சு பூஜை செஞ்சாங்க. அப்புறமா அத்தையும் மருமகளும் சாப்பிடுறதுக்காக உக்காந்தப்போ சாட்சாத் அந்த அம்மனே அவங்க முன்னாடி வந்து, எனக்கும் கொஞ்சம் நைவேத்தியத்தை கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி எதிர்க்க அம்மனை பார்த்த உடனே அத்தைக்கும் மருமகளுக்கும் வாயில பேச்சே வரல. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா தாயே துர்காதேவி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? எங்களால இதை நம்பவே முடியல. நான் எப்பவும் எனக்கு உண்மையா இருக்கிற பக்தர்கள் கூடவே தான் இருப்பேன். எல்லாரும் சின்ன பூஜைகளை செஞ்சு பெரிய ஆசைய கேட்பாங்க. ஆனா நீங்க இந்த நவராத்திரியில என்கிட்ட எதுவும் ஆசைப்படாம எனக்கு பூஜை செஞ்சு பக்தியோட என்ன வணங்குனீங்க. அதுக்குதான் உங்க கையால நைவேத்தியம் சாப்பிடறதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட ரேவதியும் காந்தமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன வாய்ப்பை கொடுங்க, என் கையால நானே ஊட்டி விடுறேன். சீக்கிரம் ஆகட்டும் ரேவதி அப்படின்னு சொன்னாங்க அம்மன். உடனே ரேவதி நைவேத்தியத்தை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு ஊட்டி விட்டு அவங்க வயித்த நிரப்பினா. வயிறு நிறைய சாப்பிட்ட அம்மன் கொஞ்ச நேரம் அத்தை மருமக வீட்லயே ஓய்வெடுத்தாங்க. அம்மனுக்கு அத்தையும் மருமகளும் சேவை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அம்மன் எழுந்து, இன்னையில இருந்து உங்க கஷ்டம் எல்லாமே போயிடும். நான் இப்போ கிளம்புறேன். ஆயுஷ்மான் பவா அப்படின்னு ஆசிர்வதிச்சுட்டு மறையும் போது அவங்க இருந்த இடத்துல தங்கத்தை வர வச்சாங்க. அத பார்த்து அத்தையும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மன் கொடுத்த தங்கத்தை பணமா மாத்தி கிஷோரால நஷ்டமான எல்லாருக்குமே திரும்ப பணத்தை கொடுத்து அவங்க மேல இருந்த பழிய அவங்க போக்கிக்கிட்டாங்க.